السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. கடந்த வாரங்களில் அல்லாஹ் தான் இந்த மனிதன் ஏற்கத்தக்க சட்டங்களை மிக நேர்த்தியாக வழங்கக்கூடியவன், அவன் வழங்கியது அல்லாத மற்ற அனைத்தும் மூடத்தனமானவை, அறியாமையினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். அது குறித்து அல்லாஹ் 5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிற போது, அஃபஹுக்மல் ஜாஹிலியத்தி யப்கூன், அவர்கள் ஜாஹிலியத்தினுடைய சட்டத்தை, அறியாமை காலத்தவர்களுடைய சட்டத்தை அவர்கள் விரும்புகின்றார்களா? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ்வை விட மிக அழகான தீர்ப்பை சொல்லக்கூடியவன், சட்டங்களை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் கடந்த வாரத்தில் சில பகுதிகளை இங்கு நாம் குறிப்பிட்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்களாக அவர்கள் காபாவிற்கு சென்று ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு 7 முறை அவர்கள் அல்லாஹ்வின் ஆலயத்தை வலம் வந்தார்கள். முதல் 3 முறையில் அவர்கள் குதித்து ஓடினார்கள். அடுத்த 4 முறைகளிலும் அவர்கள் சாதாரணமாக அதை சுற்றினார்கள். முடித்த பின்னர் மக்காமே இப்ராஹிம் என்கிற இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். தொழுது முடித்த பின்னர் அங்கிருந்து நேராக சஃபாவுக்கு சென்றார்கள். சஃபாவிலிருந்து மர்வாவிற்கும், மர்வாவிலிருந்து சஃபாவிற்குமாக 7 முறை நபி அவர்கள் ஓடினார்கள். பத்துனுல் வாதி என்கிற பள்ளத்தாக்கில் கடக்கிற போது அவர்கள் வேகமாக அந்த இடத்தை கடந்தார்கள். இந்த செய்தியை சொல்லக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களிலே பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைமுறையை காட்டுகிறதற்கு முன்னர் அன்றைக்கு வாழ்ந்த அரபு மக்கள் அவர்களும் காபாவை அல்லாஹ்வின் ஆலயம் என்று மதித்தார்கள். காபாவை வலம் வருவது இறை வழிபாடு என்று நம்பினார்கள். ஆனால் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓடுவது என்பது அறியாமை காலத்தவர்கள் செய்யக்கூடிய நடைமுறை என்று அதை கைவிட்டு விட்டார்கள். ஆதால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அறியாமை காலத்தவர்களுடைய நடைமுறை அல்ல, இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி ஓடியது, அதை நானும் அங்கீகரிக்கிறேன் என்று நபி அவர்களின் வாயிலாக
அதற்கு அங்கீகாரம் அளித்தான். அந்த அங்கீகாரத்தை தான் திருக்குர்ஆன் 2ஆம் அத்தியாயத்தில் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதிவிட்டுத்தான் சஃபாவிலிருந்து அவர்கள் மர்வாவை நோக்கி ஓட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பித்தானோ அங்கிருந்து நானும் ஆரம்பிக்கிறேன், சஃபாவிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்று சஃபாவிலிருந்து மர்வா 7வது முறையை மர்வாவில் நபி அவர்கள் முடித்தார்கள். முடித்ததற்கு பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நோக்கி பிரார்த்தனை செய்துவிட்டு அப்படியே வெளியே வந்து மொட்டையடித்துக் கொண்டார்கள். மொட்டையடித்து விட்டு நேராக நபி அவர்கள் மீண்டும் மினாவுக்கு வருகிறார்கள். மினாவுக்கு வருகிற போது காபாவில் தவாஃபுல் ஐஃபாலா என்கிற இடையில் ஒரு தவாஃபை செய்துவிட்டு மினாவுக்கு வருவார்கள். மினாவில் வந்து அந்த பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் தங்குவார்கள் என்பதை நாம் ஹஜ்ஜினுடைய கடமைகளில் பார்க்கிறோம். நான் குறிப்பிட்ட முஸ்லிமில் வரக்கூடிய அந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கிற போது அரஃபா பெருவழியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மஷ்அருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் நபி அவர்கள் நின்று ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுதான் அவர்களுடைய இறுதி உரை, 23 ஆண்டுகள் இந்த சமூகத்திற்கு செய்த பணியை அவர்கள் சத்தாக சாராக அவர்கள் பிழிந்து அந்த உரையிலே குறிப்பிட்டார்கள். என்னவெல்லாம் 23 ஆண்டுகளில் மக்களுக்கு சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். இன்ன அம்பாலக்கும் ஆராலக்கும் இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, உங்களுடைய மானம் அத்தனையும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தடை? இந்த புனித இடத்தில் நீங்கள் சண்டையிடுவது தடை, இந்த புனித இடத்தில் உயிர்களை பலியிடுவது தடை, இங்கு விளைகிற புற்பூண்டுகளை பிடுங்குவது தடை, இங்கு நீங்கள் ஒரு உயிரை அநியாயமாக கொல்லுவது தடை, அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பது தடை. இந்த புனித பூமியில் அல்லாஹ் உலகை அழிக்கிற வரை எப்படி இந்த தடையை விதித்திருக்கிறானோ அதுபோல ஒருவனுடைய உயிரை இன்னொருவன் அநியாயமாக கொல்லக்கூடாது, அதுவும் மறுமை நாள் வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய பொருளை இன்னொருவன் அநியாயமாக எடுக்கக்கூடாது, அதுவும் மறுமை நாள் வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய மானத்தில் விளையாடக்கூடாது, அதுவும் மறுமை நாள் வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரி ஜாஹிலியா. நபி அவர்கள் அந்த உரையை தொடர்கிறார்கள். அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரி ஜாஹிலியா. ஜாஹிலியத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் மௌதுஉன் தஹத கதமைய மௌதுஉன், என்னுடைய பாதடியில் போட்டு நான் அதை மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அறியாமை காலத்தில் எதெல்லாம் அவர்கள் நம்பி செய்தார்களோ, பண்பாடாக கலாச்சாரமாக ஆச்சாரமாக எதையெல்லாம் செய்தார்களோ அதற்கு என் வாயிலாக அங்கீகாரம் இல்லாத போது அதை இஸ்லாமாக வந்ததற்கு பிறகு, இஸ்லாமாக ஆனதற்கு பிறகு, முஸ்லீமாக ஆனதற்கு பிறகு அந்த அறியாமை காலத்தினுடைய நடைமுறையை தொடர்வது இன்றைக்கு தடுக்கப்படுகிறது. அவைகளையெல்லாம் மொத்தமாக வாரி சுருட்டி என் காலில் போட்டு மிதிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அறியாமை காலத்து பழக்கம் அன்றைக்கே அதற்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்பதை முஸ்லிமில் இருக்கக்கூடிய 2334 ஹதீஸ் நமக்கு குறிப்பிடுகிறது. அறியாமை காலத்து பழக்கம் என்பது அது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். அதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் அளித்தால் ஒழிய அதை நாம் தொடரக்கூடாது. இஸ்லாம் அங்கீகாரம் தரவில்லை என்று சொன்னால் அந்த அறியாமை கால பழக்கத்தை நாம் கைவிட வேண்டும். ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஏன் சொன்னார்கள்?
அப்போதுதான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இஸ்லாத்திற்கு வந்து 10 ஆண்டுகள் கடந்திருக்கலாம், 15 ஆண்டுகள் கடந்திருக்கலாம், அல்லது 3 ஆண்டுகள் கடந்திருக்கலாம். இப்படி இஸ்லாத்திற்கு வந்தவர்களிடத்தில் ஏற்கனவே முஸ்லீமாக அல்லாத போது இருந்த நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் நகமும் சதையுமாக ஒட்டி கொண்டிருக்கும். அது முஸ்லீமாக ஆனதற்கு பிறகு இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்காகத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரி ஜாஹிலியா தஹத கதமைய மௌதுஉன். ஜாஹிலியத்துடைய அத்தனை நடவடிக்கைகளும் என்னுடைய பாதடியில் போட்டு, காலில் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது முஸ்லீம்களே இடம்பெற்றிருக்கிறது. இதை தொடர்ந்து இன்னொரு செய்தியையும் இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த ஜாஹிலியத் எப்படியெல்லாம் அவர்களிடத்தில் வெளிப்பட்டது, அதை கண்ணில் காண்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெகுண்டெழுந்து அதற்கு தடை விதித்தார்கள், கண்டித்தார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. புகாரிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 3518 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. கஸௌனா மஅன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி அவர்களோடு பனு முஸ்தலிக் என்கிற ஒரு யுத்தத்திற்கு போய்கொண்டு நாங்கள் வருகிறோம், போய்விட்டு வருகிறோம். வக்கல் சாப மஅ நாஸ் மினல் முஹாஜிரீன் ஹத்தா கஸரு. அப்ப நபி அவர்களுடைய தலைமையில் போய் திரும்பி வருகிற போது நபி அவர்களை சுற்றி முஹாஜிர்கள் ஒவ்வொன்றாக அணி சேர்ந்தார்கள், ஒவ்வொரு நபராக சேர்ந்தார்கள், எண்ணிக்கை அதிகமானது. கான மினல் முஹாஜிரீன் ரஜுல் லஅப். முஹாஜிர்கள் என்று சொன்னால் மக்கத்து தோழர்கள். அதில் ஒருவர் ஒரு சாதாரணமாக விளையாட்டாக சில வேலைகளை செய்யக்கூடியவர், தமாஸ் பேர்வழி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் இருந்தார். அவர் அன்சாரி தோழரை, மதீனத்து தோழரை குட்டியில ஒரு அடி அடிச்சிட்டார். விளையாட்டாக அவர் விளையாடி கொண்டிருக்கிற போது, தமாஷாக பேசிக் கொண்டிருக்கிற போது அன்சாரி தோழரை ஒரு குட்டியில ஒரு அடி அடித்து விட்டார். உடனே அவருக்கு கோபம் பீரிட்டது. திடீரென்று இப்படி ஒருவரை அடித்து விட்டால், காரணகாரியம் இல்லாமல் அடித்து விட்டால் கோபம் ஒத்துக்கொண்டு வரத்தானே செய்யும். அந்த அன்சாரி தோழருக்கு கோபம் ஒத்துக்கொண்டு வந்தது. கோபம் ஒத்துக்கொண்டு வந்ததும் ஹத்தா ததாஉ வகாலல் அன்சாரி யாலில் அன்சார் வகாலல் முஹாஜிர் யாலில் முஹாஜிர். அன்சார் என்ன செய்தார்? கோபம் ஒத்துக்கொண்டு வந்தவுடன் அன்சாரிகள் எல்லாம் துணைக்கு அழைக்கிறார். ஏ அன்சாரிகளே, பாருங்கள், மக்கத்தில் இருந்து வந்த முஹாஜிர் என்னை அடித்து விட்டார், வாருங்கள் வாருங்கள் என்று அவர் கூப்பாடு போடுகிறார். உடனே இவர் இப்படி கூப்பாடு போட்டு அவர்களுடைய அந்த மதீனத்து மக்களை அழைக்கிறார் என்று அறிந்தவுடன் முஹாஜிர், மக்கத்து அந்த தோழர், யாலில் முஹாஜிரீன், முஹாஜிர்களே நீங்கள் வாருங்கள் அப்படி சொல்லி இவர் பங்குக்கு அவர் அழைக்கிறார், அவர் பங்குக்கு இவர் அழைக்கிறார். அவங்க குடும்பத்தை நினைச்சாங்க அழைக்கிறாங்க. இப்ப சண்டை வந்துட்டு வைங்க, இப்ப சேப்ப குடும்பத்துக்கு மூர்மாவ குடும்பத்துக்கு சண்டை வந்துட்டு வைங்க. என்ன சண்டை, ஏன் சண்டை, காண காரியங்கள் என்ன என்று தெரியாமல் உடனே சேப்ப குடும்பமே வாருங்கள், சேப்பட சங்கமே வாருங்கள், மூர்ம சங்கமே வாருங்கள் என்று சொல்லி இப்படி குடும்பத்தை பின்னணியாக கொண்டு சண்டையினுடைய, அதாவது காண காரியங்களை தெரியாமல் எப்படி துணைக்கு அழைப்போமோ இது போன்று முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள் என்று அவரவர் குடும்பத்தை அவரவர் என்ன செய்தார்கள்? அழைத்தார்கள். அழைத்ததற்கு பிறகு ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல ஓய்வில் இருக்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு சத்தம் போடுறாங்க, என்னடா என்று வெளியே வந்து பார்த்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மாலி மா மாலு தாவ அஹ்லி ஜாஹிலியா, இது என்ன கூப்பாடு, இது அறியாமை காலத்தவர்கள் அழைக்கின்ற அழைப்பாக இருக்கிறது, ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று அந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள். கால மாஷானும் ஃபஉக்பிர பிகஸ்அத்தில் முஹாஜிர் அல் அன்சார், நபி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, முஹாஜிர் அன்சாரியினுடைய புட்டத்தில் அடித்து விட்டார். விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தார், பட்டு அடிச்சிட்டாரு, ஒரு அடி அடிச்சிட்டாரு என்று நபியிடத்தில் சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவுஹா ஃபஇன்னஹா ஹபீஸா, சரி அதை விடுங்கள், இது ஒரு தவறான ஒரு செயல், அவர் செய்து விட்டார், அதற்காக ஏன் நீ உன் குடும்பத்தை அழைக்கிறாய், அதற்காக நீ உன் குடும்பத்தை அழைக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழர்களை பார்த்து சொல்லிவிட்டார்கள். ஒரு அப்துல்லா இப்னு உபை பின் சலூல்
நபி அவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள். தட்டிவிட்டார், தவறு நடந்து விட்டது, அதற்கு என்ன பரிகாரம் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இரு சாரார்களும் இதை காரணமாக காட்டிக்கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டிருக்க கூடாது என்ற அடிப்படையில் நபி அவர்கள் நினைச்சாங்க இன்னா ஹபீசா என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அங்கு இருந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்கிற நயவஞ்சகர்களுடைய தலைவன், நபி அவர்களுடைய மதீனத்து பிரவேசத்துக்கு பிறகுதான் நயவஞ்சகர்கள் எல்லாம் அங்கு உருவாகிறார்கள். அவர்களுக்கு தலைவனாக அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் இருந்தான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி முடித்ததற்கு பிறகு அவன் சொல்கிறான், அகது ததாஉ அலைனா, பார்த்தீங்களா, அதாவது முஹம்மது முஹாஜிர்களுக்கு ஆதரவாக அவர் இந்த பிரச்சனை இது ஒன்றுமில்லாத ஒன்று என்று சொல்லி முடிக்கின்றார். பார்த்தீங்களா என்று என்ன செய்கிறான், உசுப்பேத்துகிறான். அவன் அன்சாரிகளை என்ன செய்கிறான், உசுப்பேத்துகிறான். அப்படி உசுப்பேத்தியதும் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், ல இர் ரஜஅனா இலல் மதீனதி ல யுக்ரிஜன்னல் அஅஸு மின்னல் அதல். இது குர்ஆனுடைய வசனம். இதை அங்கே என்ன செய்கிறான், அவன் நினைவூட்டுகிறான். ல இர் ரஜஅனா இலல் மதீனா, நாம் பனு முஸ்தலிக் யுத்தத்தை முடித்துவிட்டு மதீனாவிற்கு போனால் நிச்சயமாக மதீனாவில் நாம் தான் பலம் வாய்ந்தவர்கள், மதீனத்தினுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் நாம் தான் என்ன மெஜாரிட்டியானவர்கள், பெரும்பான்மையினர், எல்லா அதிகாரம் கொண்டவர்கள். அங்கு போய்விட்டால் அதல், அங்கு இருக்கிற இழிவானவர்களை நாம் வெளியேற்றி விடுவோம். யார? முஹாஜிர்களை. ஏன்னா இவர்கள் எல்லாம் அங்கு வந்தேறிகள், குடியேறியவர்கள், அந்த சொந்த ஊருக்காரர்கள், அன்சார்கள். அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கை வச்சுக்கிடுவோம், நம்ம பார்த்துக்கிடுவோம் என்று சொல்லி அன்சார்களை அப்துல்லா பின் உபை பின் சலூல் உருப்பேற்றுகிறான். உரு ஏற்றியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஆனால் இவன் பிரச்சனையை வளர்ப்பதற்காக வேண்டி இப்படி தூவமிடுகிறான். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள், அலா நக்துலு யா ரசூலல்லாஹ் ஹாதல் ஹபீஸ், அல்லாஹ்வின் தூதரே இவனை போட்டு தள்ளிட்டுமா, நாங்க இவனை வெட்டி இருக்கட்டுமா என்று உமர் அவர்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை வேண்டாம். லா யதஹத்தஸு நாஸ் அன்னஹு கான யக்துல் அஸ்ஹாபஹு, இவனை வெட்டியாச்சுன்னா இவன் யார் என்பது எனக்கு தெரியும், இவன் நயவஞ்சகன் என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ் எனக்கு இவன் நயவஞ்சகன் என்று எனக்கு காட்டி தந்திருக்கிறான். ஆனா பொது ஜனங்களுக்கு அவனும் ஒரு முஸ்லீம், அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவரும் முஸ்லீம், அவனும் தான் முகமதுடைய தலைமையை ஏற்று பனு முஸ்தலிக் யுத்தத்திற்கு போய்விட்டு நபி தோழர்களோடு அவனும் தான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அவனை முகமது வெட்டி விட்டார் பாருங்கள், முகமது முஸ்லிமை வெட்டி விட்டார் என்று நாளை மக்கள் நம் மீது பழி சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, ஆதலால் அவனை வெட்ட வேண்டாம், விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிக்கின்றார்கள். புகாரியில 3518வது ஹதீஸ். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, விளையாட்டாக ஒரு தோழரை என்ன அடித்து விட்டார், அடித்தது தவறா சரியா அதற்கு என்ன என்பதை பார்க்காமல் அவர் என்ன செய்கிறார், தன் பங்குக்கு தன் சமூகத்தை, அடித்தவர் அவர் பங்குக்கு அவர் சமூகத்தை அழைக்கின்றார்கள். இது யாருடைய செயல்? இது அறியாமை காலத்தவருடைய செயல். இப்போதும் அது தொடர்கிறது. இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள், முஸ்லிமாக ஆகிவிட்டார்கள், அல்லாஹ்வால் பாராட்டப்பட்டவர்கள் முஹாஜிர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் பாராட்டப்பட்டவர்கள் அன்சார்கள் முஹாஜிர்கள். அப்படி இருந்தும் கூட அந்த அறியாமை காலத்தில் இருந்த அந்த எச்சமும் மிச்சமும், அந்த அறியாமை கால மூடப்பழக்கம் அந்த தோழர்களிடத்தில் இருந்ததை நபி அவர்கள் கண்டித்தார்கள். அது தவறு என்று சொன்னார்கள் என்பதிலிருந்து மூட பழக்க வழக்கத்திற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அதை இப்போதே என் காலில் போட்டு நான் மிதித்து விட்டேன். இனி முஸ்லிமாக இருக்கக்கூடியவரிடத்தில் இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அங்கே என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து இன்னொரு செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹாரிஸ் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வமன் இத்தஆ தஅவல் ஜாஹிலியா ஃபஇன்னஹா மின் ஜுஸா ஜஹன்னம். அறியாமை காலத்து அந்த வாதங்களை, அந்த பேச்சுக்களை, அந்த சத்தத்தை எவனாவது உயர்த்துவான் என்று சொன்னால் அவன்
அந்த மனிதன் அல்லது அவனை சார்ந்தவர்கள் அதை ஆதரிக்கின்றவர்கள் மின் ஜுஸா ஜஹன்னம் நரகத்தினுடைய குழுக்கள், அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவங்க என்று சொன்னார்கள். அறியாமை காலத்து பழக்கம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அந்த நபரோ அல்லது அதை ஆதரிக்கின்றவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போது சஹாபா ஒருவர் கேட்கின்றார், கால ரஜுல் யா ரசூலல்லாஹ் வ இன் ஸல்லா வ ஸாம், அவர் தொழுகிறார், அவர் நோன்பும் வைக்கிறார், ஆனாலும் அவர் நரகத்துக்கு போவார். இது மாதிரியான மூடத்தனத்துக்காக வேண்டி, மூடத்தனமான இந்த செயலுக்காக வேண்டி அவர் நரகத்துக்கு போவார் என்று நபி தோழர் நபியிடத்தில் கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன் ஸல்லா வ ஸாம, அவர் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் அவனிடத்தில் இருக்கிற அந்த மூடத்தனத்திற்காக நிச்சயமாக நரகத்துக்கு போவான் என்று சொன்னார்கள். அப்போ நம்மிடத்தில் முஸ்லீமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறோம், இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம். நம்மிடத்தில் மூடத்தனம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பேச்சில், நம்முடைய நடவடிக்கைகளில், நம்முடைய செயல்களில் அது பிரதிபலிக்கும் என்று சொன்னால் அதனால் நாம் போய் சேர வேண்டிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஃபத்தஊ பி தாவல்லாஹி அல்லதி சம்மாக்கும் அல் முஸ்லிமீன் அல் முஃமினீன், அல்லாஹ் எப்படி உங்களை அழைத்தானோ அப்படி நீங்கள் அழையுங்கள். முஸ்லிமீன் என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறார். இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத் என்று தான் அல்லாஹ் அழைக்கிறார். வல் மூமினீன் அவல் மூமினாத் என்று தான் அல்லாஹ் அழைக்கிறான். அப்படியே அழையுங்கள். சாப்பிட குடும்பமே, மூர்வான குடும்பமே என்று இந்த அறியாமை காலத்து கூப்பாட்டை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் எப்படி உங்களை அழைத்தானோ அப்படி அழையுங்கள். வேண்டுமென்றால் இபாதுல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்கள் என்று அழையுங்கள் என்று சொல்கிறார்கள். திருமதியிலிருந்து செயல்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு செய்தி, ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு பிரச்சனை என்று வருகிற போது பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவன் யார், என்ன பிரச்சனை என்பதை கவனித்துத்தான் அதில் நம்முடைய சமாதானத்தை, தீர்வை நாம் கொள்ள வேண்டுமே ஒழிய மூடத்தனத்தை அரங்கேற்றிவிடக் கூடாது, அதற்கு முதலிடம் தந்துவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த செயலை நாம் விடவில்லை என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகும் அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டேன், 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்துக்குரியவர்கள். அதில் ஒருவர் முபத்தகின் ஃபில் இஸ்லாம், அவர் தாவல் ஜாஹிலியா, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாத்தில் இருந்து கொண்டே மூடத்தனங்களை தேடக்கூடியவர், அனாச்சாரங்களை, அட்டூழியங்களை செய்யக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு நம்மிடத்தில் இது மாதிரியான காரியங்கள் இருப்பது என்பது நாம் முஸ்லிமாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. புரிந்து நடக்கின்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கிடுவானாக. வாகர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மூடத்தனங்கள் எவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களிலும் அதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் சொல்கிற செயல்களை, கடமைகளை நிறைவேற்றுகிறோம். கூடவே இதுவும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் செய்த நன்மைகளுக்கு எந்த பலனும் அல்லாஹ்விடத்தில் இருக்காது. ஆதலால் அவற்றை முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கைவிட வேண்டும். விட்டால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிசுண்டு, மரியாதை உண்டு. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 3519 ஹதீஸாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. லைஸ மின்னா மன் வரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பி தஅவல் ஜாஹிலியா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் சட்டையை கன்னத்தில் அடித்துக் கொள்கின்றாரோ அவன் நம்மை சார்ந்தவர் இல்லை. ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அல்ல ஒரு வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்கிறது, உடனே என்ன செய்வார்கள்? அடித்துக் கொள்வார்கள். நடக்குதா இல்லையா? முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் அதுக்குன்னு கூலிக்கே என்ன செய்வாங்க? ஆளை கூட்டு வருவாங்க. பாடையில பணத்தை வச்சுட்டு சுத்தி 10 பேர் 10 பொம்பளைங்களை விட்டு என்ன செய்வாங்க? ஐயா அப்படி போயிட்டியா, இப்படி போயிட்டியான்னு சொல்லி என்ன செய்வாங்க? மாரில் அடிப்பார்கள்.
அந்த பாடையை தூக்கிட்டு போற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இதுதான். அடிச்சு அடிச்சு என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும், நடிக்க வேண்டும், அழுவதை போன்று நடிக்க வேண்டும், அதற்கு காசு. இந்த மாதிரியான கன்னத்தில் அடித்துக் கொள்வது இது அவர்களுடைய பழக்கமாக இருக்கலாம். ஒரு முஸ்லிம் செய்யலாமா? நபியை ஏற்றுக்கொண்டவன் செய்யலாமா? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு செய்யலாமா? ஆதலால் தான் லைஸ மின்னா மன் நரபல் ஹுதூத், கன்னத்தில் அடித்துக் கொள்கிறவன் அவன் நம்மை சார்ந்தவர் இல்லை. ஒரு காலத்தில் நம்ம ஊர்லயுமே என்ன இருந்துச்சு, எங்கேயாவது ஜனாசா ஆயிடுச்சு வைங்க, மௌத்த ஆயிடுச்சு வைங்க, அந்த வீட்டில் இருந்துச்சுவாங்க, ஐயோ அப்படி போயிட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா வச்சா போட்டாலாம் சொல்லவே மாட்டேன், எந்த பாராட்டும் இருக்காது. எப்படா மண்டையை போடுறோம் அப்பதான் என்ன செய்யறது, பாராட்டு. மாராசா இப்படி இருந்து அப்படி போயிட்டேன்னு சொல்லி என்ன செய்யறது, நெஞ்சில் அடிச்சுக்கிறது, கன்னத்தை அடிச்சுக்கிறது, இது மாதிரியான பழக்கங்கள் அங்கிருந்து அப்படியே என்ன இந்த சமூகத்தில் ஊடுருவி இருந்தது. அது காலப்போக்கில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது. ஆனால் முற்றாக அது குறைந்து விடவில்லை. கன்னத்தில் அடித்துக் கொள்வது நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்திற்காக தலையில அடித்துக் கொள்வது நீங்க பார்த்திருப்பீங்க. சமீபத்தில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி தற்கொலையா கொலையா என்கிற அந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிற அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு குழந்தையை பறி கொடுத்த தாய் வந்திருக்கிற போது எதிராளிகளை பார்த்ததும் தலைவர்களப்பா இவங்க கொண்டாங்க. இப்படிப்பட்ட இந்த நடைமுறை, இந்த பழக்கம், இந்த செயல் இது முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. துன்பத்திற்காக, நெருக்கடிக்காக நம்மையே நாம் அடித்துக் கொண்டு கூப்பாடிடுவது, ஓலமிடுவது, சப்தமிடுவது அது நிச்சயமாக மடமைத்தனமான ஒரு செயல், மடத்தனமான செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் நரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூன், சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவர்கள். சட்டையை கிழிச்சுடுவாங்க, இப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, ரொம்ப பேயறிஞ்ச மாதிரி என்ன பொம்பளைங்கெல்லாம் நினைச்சுவாங்க, முடிய அலங்கோலமாக ஆக்கி விடுவார்கள். ஆண்கள் எது இதுல கொஞ்சம் விதிவிலக்காக இருப்பார்கள், அதுல சிலர் இருக்கிறாங்க. ஆனால் முழுவதுமாக இது தவிர்க்கப்பட வேண்டியது. ஷக்கல் ஜுயூன், சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவர்கள். தாவாபி தாவல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தவர்கள் போடுகிற கூப்பாட்டை போடக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரில் இடம்பெற்றிருக்கிறார். இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். புகாரில் 1700வது ஹதீஸாக, முஸ்லிமில் 1700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபு மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அர்பஉன் ஃபீ உம்மதி மின் அம்ரில் ஜாஹிலியா, என்னுடைய சமுதாயத்தில் 4 அறியாமை கால செயல்கள் இருக்கின்றன. இந்த சமுதாயத்தில், என்னுடைய சமுதாயம் என்றால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சொல்கிறார்கள், 4 அறியாமை கால செயல்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு லா யத்ருகூனஹுன்ன, அந்த நாளையும் அவர்கள் விடுவதாக இல்லை. அந்த நாளையோ அவங்க விடுற மாதிரி தெரியல. முஸ்லிம் ஆகிட்டாங்க, அந்த நாள் இருக்கத்தான் செய்கிறது, நாளும் இருக்கத்தான் செய்கிறது. அதுல ஒன்று அல் ஃபக்ரு ஃபில் அஹ்சாப், அல் ஃபக்ரு ஃபில் அஹ்சாப், குலத்தை சொல்லி பெருமை அடிப்பது. என் குடும்பம் எப்படி தெரியுமா, ஊர்ல பெரிய குடும்பம் என் குடும்பம் தான், நான் அப்படி பாரம்பரியம், இப்படி பெருமை அடிப்பது இன்றும் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன காலத்திலும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அவர்களுடைய கூற்று பொய்யாகாது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான பெருமை இருக்கிறது. குடும்பத்தை சொல்லி, குலத்தை சொல்லி பெருமை அடிப்பது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 4ல் ஒன்று. இரண்டாவது, குலத்தை இழிவாக சொல்லி குத்தி காட்டுவது, இதுவும் இருக்கிற இந்த சமுதாயத்தில். மோசமான குடும்பம் என்று சொல்கிற இந்த போக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அடுத்து மூன்றாவது, இந்த நட்சத்திரம் இங்கு வந்துவிட்டால் இன்னைக்கு குட்டோ கொட்டோ என்று மழை பொழிந்துவிடும். இப்பவும் பஞ்சாங்கம் பார்க்கிற நடைமுறை இருக்கிறது. கல்யாணத்துக்கு முடிவு செய்யும் போது வீட்டில் காண்ற புரட்டி பார்த்து என்ன செய்யறோம், திருமணத்தை முடிவு செய்கிறோம். ராகு கேது இப்ப இங்க கடக்க போகிறது. ஆதலால் 10 to 12 முபாரக்கான வேளையில் திருமணம் நடைபெறும். நம்ம அச்சடிக்கிற நோட்டீஸ்ல எப்படி போடுறோம், 10 to 12 முபாரக்கான வேளை. அப்போ 12க்கு பிறகு முபாரக் இல்லாத வேலையா?
10க்கு முன்னால முபாரக் இல்லாத வேலையா? அதுல சாப்பாடு நடக்குது, பட்டு உடுத்தல் நடக்குது, புது சட்டைகள் அணிவது நடக்கிறது, அத்தலடிக்க நடக்குது, கூப்பிட நடக்குது, கழுவுற நடக்குது, எல்லாமே நடக்குது. 12க்கு பிறகுதான் பெரிய சாப்பாடே நடக்குது. அது முபாரக்கான வேலை இல்லையா? அப்ப 10 to 12 முபாரக்கான வேலை. அரபில சொல்லிட்டாது, இஸ்லாம் அதை அங்கீகரித்து விடுமா? என்ன நல்ல நேரத்தில் என்று தமிழ்ல அடிச்சாங்க. மங்களகரமான நேரத்தில் 10 to 12 மங்களகரமான நேரத்தில் திருமணம் நடைபெறும் என்று அடித்த அந்த வார்த்தையை மாற்றி இப்ப 10 to 12 முபாரக்கான வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் இஸ்திஸ்கா பின் நுஜூம், நட்சத்திரங்களை கொண்டு மழை பொழியும் என்பதை இது அறியாமைக்கான பழக்கம். நட்சத்திரம் அது வரும், போவும், சுத்தும், சுழலும். அது எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதன் வேலை அது செய்து கொண்டிருக்கிறது. குல்லும் ஃபி ஃபலகி யஸ்பஹூன், யாசீன் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு கோளும் அதனுடைய வட்டப்பாதையில் அது சுத்தி கொண்டிருக்கிறது, சுழண்டு கொண்டிருக்கிறது. அது உனக்கு மழைக்காக வேண்டிய அது சுத்துது, அல்ல உனக்கு நல்ல காலத்தை காட்டுவதற்காக வேண்டிய சுழல்கிறது இல்ல. எல்லாம் அல்லாஹ்வுடைய காலம்தான். காலத்தை நல்லது கெட்டது என்று திட்டாதீர்கள். லா தஸ்புத்தஹர் இன்னியான தஹர், நபி அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். காலத்தை திட்டாதீர்கள், நான் தான் காலம் என்றால் காலத்தை திட்டினால் அல்லாஹ்வை திட்டுகிறீர்கள். மோசமானவன் அல்லாஹ் இந்த நேரத்தில், நல்லவன் அல்லாஹ் இந்த நேரத்தில் என்று அவனை திட்டுவதற்கு சமம். இது இந்த சமூகத்தில் இருக்கிற 3வது பழக்கம். 4வது என்ன? அந்நியாஹா, ஓலமிட்டு அழுவது, சத்தம் போட்டு அழுவது. ஒரு மையத்து வீட்டில் ஏற்பட்டு விட்டால் ஐயோ முறையோ என்று அழுவது, இதுவும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இப்பவும் இருக்கா இல்லையா? இதுக்கு முந்தி இருந்தா இல்லையா? நபியுடைய காலத்திலும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது. நாகரிக காலத்தில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த சமூகம் இருக்குமோ, முஸ்லிம் ஆழ்வார்களோ அத்தனை காலம் இது இருக்கும். ஏன் இதை இந்த சமுதாயம் விடவே விடாது. விட வேண்டும் என்பதுதான் நபியுடைய வழிகாட்டுதல். விடுகிறவன் தான் முஸ்லிம், அது தனி விஷயம். ஆனால் விடமாட்டார் என்று நபி அவர்கள் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஓலமிடுவது, கூப்பாடுவது இதுவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செயல் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அந்நாய்ஹத்து இதாலம் தத்து கபல மோத்திஹா, ஓலமிட்டு அழக்கூடிய பெண் நபி அவங்க சொல்றாங்க. ஆண் என்று சொல்லவில்லை. அந்நாய்ஹத்து என்றால் ஓலமிடக்கூடிய பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப இதுல ஒரு மரணம் சம்பவிக்கிறது என்று சொன்னால் பெண்ணு தான் என்ன செய்வா? ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வா? அழுவா. அவளைத்தான் நபி அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. ஆண்கள் என்ன செய்வாங்க? லேசா என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க, அதோட பக்கத்தில் உள்ளவங்க இல்லைங்க இல்லைங்க என்று அவர்களை சமாதானம் செய்து விட்டால் அடங்கி போய் விடுவார்கள். அழுவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அழுதார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தை இப்ராஹிம் இறந்ததற்கு பிறகு நபி அவர்கள் செய்தார்கள், அழுதார்கள், கண்ணீர் விட்டார்கள். சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், கண்கள் கண்ணீரை பொழிகின்றன, என் உள்ளம் இப்ராஹிமுடைய பிரிவுக்காக வாடி வதங்குகின்றன என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் விரும்பாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். இந்த துன்பத்திற்காக, இந்த நெருக்கடிக்காக, எனக்கு பிறந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை இறந்து விட்டது என்பதற்காக விரும்பத்தகாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். உள்ளம் எனக்கு கவலையில் தோய்ந்திருக்கிறது. அந்த உள்ளம் கவலையால் சூழ்ந்திருப்பதால் கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன, அவ்வளவுதான். இது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இரக்கம் என்று சொல்றார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கொண்டிருக்கிற இரக்கம், பாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இரக்கம் துக்கமான நேரத்தில் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். இதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதற்காக ஆஹா ஓ என்று ஓலமிடுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே ஓலமிட்டு அழக்கூடிய பெண் அவள் இறப்பதற்கு முன்னர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் துகாமு யௌமல் கியாமதி, அவள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவாள். வஅலையா சிர்பாலும் மின் கத்ரான், அவள் மீது தாரால் ஆன மேலாடை அணிவிக்கப்படும். தார் என்று சொன்னால் ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துறோமா இல்லையா? இந்த தார் கீழ் இதைத்தான் மேலாடையாக அல்லாஹ் அவளுக்கு அணிவிப்பான். வதிர்உம் மின் ஜரப், சிறங்காலான கீழாடை அவளுக்கு அணிவிக்கப்படும்.
அப்ப மொத்தமும் என்ன? உடல் வேதனைக்குட்படுத்தப்படும். யாரு? ஓலமிட்டு அழக்கூடிய பெண். ஒரு அழுகைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தண்டனையா என்றால் அது தடை செய்யப்பட்ட ஒன்றை அவள் சாதாரணமாக நடைமுறைப்படுத்துகிற காரணத்தினால், முஸ்லிம் என்று இருந்து கொண்டு செய்கிற காரணத்தினால் இந்த தண்டனை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிமில் 1700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே மடமைத்தனத்தை முற்றாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாமும் அதற்கு மூடு விழா காண வேண்டும், அதை குளிதோண்டி புதைக்க வேண்டும். அத்தையவர்களாக உங்களை மன்னிமல்ல ஆக்கியருவானாக. வாகரவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.